கோவையில் அடைபட்டு கிடக்கும் யானை வழித்தடங்களில் உள்ள ரிசார்ட்ஸ்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் அதிரடி பேட்டி. இந்தியாவில் யானை மனித மோதலில் கோவை முதலிடம் வகிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் கோவையில் யானை மனித மோதலில் 232 காட்டு யானைகளும் 150க்கும் மேற்பட்ட அப்பாவி மனித உயிர்களும் பலியாகியுள்ளனர். பல விவசாய நிலங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. கோவையில் யானைகள் நகரங்களில் வலம் வருவது அதிகரித்து கொண்டே போகிறது. யானை வழித்தடங்களில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளும் உடனடியாக அகற்றப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவை ராஜ் மற்றும் மாநில தலைவர் திரு தங்கவேல் பாண்டியன் அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு அடைபட்டு கிடக்கும் யானை வழித்தடங்களுக்கு உடனடியா தீர்வு காணணும். ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ்ல மட்டும் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் யானை பிரச்சனை தலைவிரிச்சாடுது. கோவை மாவட்டம் ஆகட்டும், நீலகிரி ஆகட்டும். இத உடனடியா முடிவுக்கு கொண்டு வராட்டி இது ஒரு பெரிய ஆபத்துல வரும்னு விளக்கிட்டோம். அதற்கான தீர்வுக்காகவும் கலெக்டரை பார்த்துட்டு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதை இவங்க எப்ப பார்த்தாலுமே பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப திரும்ப யானை பிரச்சனை எடுத்துட்டு இருக்கு. இது ஒரு விலங்குகள் பிரச்சனை தானே, இதை இவ்வளவு சீரியஸா முன்னெடுக்கணுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பட் பிராக்டிக்கலா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு எல்லினோட பாதிப்பு தொடங்கிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நவம்பர் டிசம்பர்ல சூப்பர் எல்லினோ பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 2027 வருஷங்கிறது எல்லினோ ஆண்டாதான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது மிக கடுமையான வறட்சி, இது வரைக்கும் காணாத வரலாறு காணாத வறட்சி ஏற்பட போகுது. அப்படி இல்லாட்டி வரலாறு காணாத மழை ஏற்பட போகுது. அப்படி இருக்கும்போது போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 6 மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சதுனாலதான் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டது. அதே மாதிரி வரலாறு காணாத ஒரு மழை பொழிவு ஒரே நாள்ல வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீலகிரி ஆகட்டும், வால்பாறை ஆகட்டும் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாகணும். இது இனியும் அந்த எல்லினோவை சர்வே பண்ண முடியல. அப்போ எல்லினோ சூப்பர் எல்லினோ வருதுன்னா அதுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருந்தா கூட மிக முக்கியம்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம்னு சொல்ற கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இன்னைக்கு சூப்பர் எல்லினோ வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் பல ரீசனுக்காக வந்தாலும் நகரமயமாக்கல்ல காடுகள் அழிப்பு தான் 100% இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு மிக முக்கிய காரணம். காடுகள் அழிச்சிட்டு வருது. காடுகளுக்காக நிறைய சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவுல பங்காற்றிட்டு இருந்தாலும் இயற்கையா காடுகளுடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க விலங்குகள்ல தான் முடியும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விலங்குகள்னு பாத்தீங்கன்னா யானை தான். ஏன்னா ஒரு நாளைக்கு யானைங்கிறது 50 கிலோமீட்டர்ல இருந்து 120 கிலோமீட்டர் நடக்கும். குறைந்தபட்சம் 120 கிலோ அதுக்கு ஃபுட்டு வேணும், 20 லிட்டர் தண்ணி வேணும். அப்போ அது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் போகும்போது அது போடுற சாணத்துல குறைந்தபட்சம் 60 தாவரங்கள் வளருது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. 60 தாவரங்கள் வளருது. அப்படி இருக்கும்போது தமிழக வனத்துறை வரைவு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணிருக்கு. அந்த வரைவு அறிக்கையில வர்ற 9 யானை வழித்தடம்னு சொல்றது கோவை மாவட்டத்துல வருது. அப்ப யானைகளுடைய அழிவு அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க காடுகளுடைய அழிவு. காடுகளுடைய அழிவுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சமூக பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இந்த சமூக பிரச்சனைக்காகத்தான் இந்த யானை விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா 232 யானை இறந்திருக்கு. குறைந்தபட்சம் காட்டு யானைகள் மெதிச்சு 150க்கு மேல பலியாயிருக்காங்க. ஆண்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 12ல இருந்து 15 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. இன்னைக்கு அது அந்த ஒரு விஷயத்த நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி என்ன? 9 யானை வழித்தடமும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளை நடந்து 5 லட்சம் கன மீட்டர் கனிம வளம் சுரண்டப்பட்டிருக்குன்னு சமீபத்துல சென்னை ஹைகோர்ட் ஸ்பெசிஃபை பண்ணி புலனாய்வு அமைப்பை இங்க நிரூபித்திருக்காங்க. அடுத்த சைடு அதர் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனைக்கட்டியில குறைஞ்சது 50ல இருந்து 52 ரெசார்ட்ஸ் இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு. யானைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு தொண்டாமுத்தூர் சைடு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டினதுனால யானை வழித்தடம் பாதிச்சு நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோம்.
யானை திரும்ப திரும்ப தாக்குறது பாத்தீங்கன்னா ஐஓபி காலனிலேயே மென்ஷன் ஆகும். ஐஏபி காலனிக்கு மட்டுமே யானை இப்படி ஸ்பெசிஃபை பண்ண காரணம் என்னன்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அதர் சைடு பாத்தீங்கன்னா தடாகம் பள்ளத்தாக்குன்னு சொல்றது ஒரு ஹாக்கா பகுதி. ஒரு ஹாக்கா பகுதியில ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு ரெசார்ட்ஸ் கட்டுறதுக்கு எந்த அடிப்படையில இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க? நேத்துக்குதான் சென்னை ஹைகோர்ட் போட்டிருக்காங்க, நீர்நிலைகள் இருக்கிற பகுதியில எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்கக்கூடாது, அதுக்கு கரண்ட் கொடுக்க கூடாது, மின் இணைப்பு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில ஆனைக்கட்டி பகுதியில அது பல்லுயிர் வாழும் இடம் அது. ஆனா தடாகம் பள்ளத்தாக்குங்கிறது மிக மிக முக்கியமான பகுதி, மலைத்தள பாதுகாப்பு பகுதி. அந்த பாதுகாப்பு பகுதியில இவ்வளவு ரெசார்ட்ஸ் கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சது யாருங்கிறது இந்த மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்தணும்.